இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியால் சொல்றாள். சிவா கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜதபஹா பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனः பவாபியாம் ஆனந்த ஸ்புரதனுபவாபியாம் நதிரியம். த்விவச்சனம்னு பேர். இது ஒரு விசேஷம். மற்ற எந்த மொழியிலையும் அது கிடையாது. ஒருமை பன்மை தான் மற்ற மொழிகள்ல. இருமைங்கிறது கிடையாது. சம்ஸ்கிருதத்துல மட்டும் இருமை அப்படிங்கிறது உண்டு. ரெண்டு பேரை குறிச்சு பேசலாம். கலைகளுடைய வடிவமா இருக்கிறவர்கள் பார்வதி பரமேஸ்வரர்கள். உங்களுக்கு புரியறதுக்காக முன்னாடி சொல்லிவிட்டேன், பின்னாடி தான் ஆச்சாரியால் சொல்றார். சூடாலங்கிருத கலை அப்படின்னு சொன்னா கலை மொத்தம் 16ஆவும் இருக்கு, 64ஆவும் இருக்கு. ரெண்டு வகையா இருக்கு. 64ஆ உள்ளது நம்மளுடைய அபியாசங்கள் தான். 16ஆ உள்ளது தத்துவங்கள். கோவில் எல்லாம் போனோம்னா இது 9 கலை 11 கலை விஷயம். இன்னைக்கு பூஜை பண்றவாள்கிட்ட கேட்டா புரியாது, வயசானவாளை கேட்டா சொல்லுவா இது எத்தனை கலை உள்ள கோவில் அப்படின்னு கேட்டேன்னா இது 7 கலை 9 கலை 11 கலை 16 கலை வந்தாதான் முழுமையது. 16 அப்படிங்கிறது தான் பூர்ணம்னு சாஸ்திரம் சொல்றது. ஷோடச வேதம் சொல்றது. ஷோடச கலோவை புருஷா யாவானேவ புருஷா தஸ்மின் விதி அப்படின்னு ஷோடச கலோவை 16 வந்தாதான் முழுமைன்னு ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? நம்ம தர்மத்தை எப்படி நம்மளுடைய நடைமுறையில வச்சிருந்தார்கள் நம் பெரியோர்கள். ஒரு காலத்துல இந்திய பணத்துல ரூபா அப்படிங்கிறது எத்தனை அணா? 16 அணா. 16 அணா ஒரு ரூபா. 4 அணா 8 அணா இப்படிலாம் சொல்றோம். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அதையே 16ன்னு வச்சா முழுமையானது 16 ஆனாதான் முழுமையாகும் அப்படிங்கிறதுக்காக 16 கலைகள். அந்த கலைகளுடைய வடிவமா இருக்கா இவா ரெண்டு பேருமே. அந்த கலை இதுல ஒரு இதையும் சொல்லிக்கிறேன். ஸ்ரீரங்கம், திருப்பதி இத்தியாதி கோவில்கள் தான் 16 கலையோட பூர்ணமானது. குருவாயூர் இதெல்லாம் 16 கலை. பாக்கியெல்லாம் அதுக்கு கீழே உள்ளதுதான். கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம். தலையில சந்திரகலாதரனா இருக்கா சிவபெருமான் பிரசித்தம். அம்பாளும் இருக்கா. பொதுவா சந்திரனை தலையில வச்சிருந்ததுக்கு புராணங்கள் சொல்ற கதை வேற. புராணங்கள்ல அதை சொல்லிட்டு போயிடுறேன். இதை இவரே சொல்லிட்டு போறார். நமக்கு தமிழ் பாடல்கள்லயே பிரசித்தமா இருக்கும். சிவபெருமானை எங்கெங்கெல்லாம் வர்ணிக்கிறாலும் அந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த சந்திரனை சேர்த்து தான் வர்ணிப்பா. அதில் சொல்லும் போது சந்திரசேகரனா சந்திரமௌலீஸ்வரனா சிவபெருமான் பிரகாசிக்கிறதுக்கு காரணம் சந்திரனுக்கு ஒரு பிராபலம். சந்திரன் ஒரு காலத்துல சிவபெருமானுக்கு எகன்ஸ்டா இருந்தவன். அவன் தக்ஷ யஜ்ஞத்துல எல்லா தேவதைகளோட சேர்ந்து சிவபெருமானுடைய வடிவமான வீரபத்ரரை பரிகாசம் பண்ணினான். வீரபத்ரரை காலை போட்டு மிதிச்சார். அது ஒரு கதை. அதே சந்திரனுக்கு பின்னாடி ஒரு பிராபலம் வந்தது. அவன் மாமனார் தக்ஷன் இருக்கான் பாருங்க. அவனோட மாமனார் தக்ஷன். அவனுக்கு 27 பொண்ணு. 27 நட்சத்திரமும் தக்ஷனோட பொண்ணு. அஸ்வதி பரணி கார்த்திகேன்னு சொல்றமே அது அத்தனையும் சந்திரனோட தக்ஷனோட பெண்ணு. இதை எல்லாத்தையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். எல்லாம் தத்துவம். புராணங்கள்லாம் சொல்றது தத்துவம். சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு அனுஷம் எப்படி இன்னைக்கு நான் நட்சத்திரம்னு எப்படி சொல்றோம்? நாம எந்த கணக்குல சொல்றோம் அப்படின்னா வானத்துல பார்த்தோம்னா அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்துல சந்திரன் இருப்பார். சந்திரன் எந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்காரோ அன்னைக்கு அந்த நட்சத்திரம்.
அதான் கணக்கு. அதனாலதான் திதியை நிர்ணயம் பண்ணும் போது அபராண்ண வியாப்தி இருந்தாதான் திதி. மத்தியானம் 3 மணிக்கு மேல இருக்கணும் திதி, அப்பதான் அது சிரார்த்த திதி ஆகும். நட்சத்திரத்தை நிர்ணயம் பண்றதே அப்படி கிடையாது. இன்னைக்கு கார்த்தால 10 மணிலேருந்து அனுஷம் இருக்கு, நாளை கார்த்தால 9 மணி பிறந்தம் இருக்கு. என்னைக்கு அனுஷம் நட்சத்திரம் இல்ல, இன்னைக்கு நான் அப்படி இருக்கல. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்றேன். ஒரு உதாரணத்துக்காக அந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன். இன்னைக்கு கார்த்தால 10 மணிக்கு வரதுன்னு வச்சுக்கோங்க, நாளை கார்த்தால 9 மணி பிறந்தம் இருக்கு. நாளைக்கு தான் நட்சத்திரம், இன்னைக்கு கிடையாது. 8 நாளைக்கு மேல என்னைக்கு நட்சத்திரம் இருக்கோ அன்னைக்கு தான் அந்த நட்சத்திரம். திதி மத்தியானத்துக்கு மேல எப்ப இருக்கோ அப்பதான் இன்னைக்கு திதி. இது ஒரு திதி நிர்ணயத்தையும் நட்சத்திர நிர்ணயத்தையும் பண்ற சாஸ்திரம் சொல்ற விஷயம். ஏன் அப்படி சொல்றதுன்னா, ராத்திரி முழுக்க சந்திரனோட இருக்கணும், அதுதான் கணக்கு அதுல அப்படிங்கிறதுக்காக. அது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சந்திரனோட 27 மனைவிகள்கிட்ட ரோஹிணிகிட்ட ரொம்ப அன்பா இருப்பாள் சந்திரன். ஏன்னா ரோஹிணியில தான் சந்திரன் உச்சம். அதனால மற்ற 26 பேருமே தட்சன்ட்ட வருத்தப்பட இப்படியா கல்யாணம் பண்ணி கொடுப்பா, ஆட்டெல்லாம் ஓட்டிக்கிற மாதிரி எல்லாரையும் ஒத்தனைக்கேவா கல்யாணம் பண்ணி கொடுப்பா, பிரிச்சு கல்யாணம் பண்ண மாட்டாளா அப்படிலாம் சொல்ல அவன் ரொம்ப வருத்தப்பட்டு கோபத்துல, பொதுவாக இந்த மாமனார் பொண்ணை கொடுத்த அப்பா அம்மா இருக்கா பாருங்க, சில பைத்தியம் சொல்லும், மாப்பிள்ளை என் மாமனாருக்கு என்கிட்ட ரொம்ப பிரியம்னு. நீ பொண்ணுகிட்ட ஒழுங்கா நடக்கிற பிறகுதான் அந்த பிரியம். என் பொண்ணை விட மாப்பிள்ளை வசத்திலாம் எல்லாம் சொல்லுவா, பொண்ணுகிட்ட ஒழுங்கா நடக்கிற பிறந்தோம். பொண்ணுகிட்ட சரியா நடக்கலைன்னா அப்படியே மாறிடுவாள். படார்னு ஒரு சாபத்தை கொடுத்தான் தக்ஷன், குஷ்டரோகியா போன்னு சொல்லி க்ஷயரோகம் வரட்டும்னு. அப்ப அந்த க்ஷயரோகத்தை போக்கிக்கிறதுக்காக யாருமே சந்திரனை தொடரல. சிவபெருமானை பூஜை பண்ணினான். சிவபெருமானை எப்படி பூஜை பண்ணினான்னா, கொன்றை மலர்களால், சரக்கொன்னைன்னு இருக்கும்போதில் எவ்வளோ கனெக்ஷன் நம்ம சாஸ்திரங்கள்ல. அந்த க்ஷயரோகத்துக்கு வைத்தியமே கொன்ன மரம் தான். இன்னைக்கு ஆயுர்வேதத்துல அதுக்கு வைத்தியமே கொன்ன மரம் தான். சாஸ்திரத்திலையும் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த கொன்றப்புழு வறுத்து மண்டலத்துல அர்ச்சனை பண்ணி மறுநாளுக்கு நிர்மாலியத்தை எடுத்து அதுல மஞ்சள் கலந்து அரைச்சு உடம்புல தடவிண்டா இது மாறி போயிடும். அந்த கொன்னப்பூவை தான் எடுக்கிறாள், சரக்கொன்னைய. அதனாலதான் சிவபெருமான்கிறது பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் வெளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. அபூர்வமான ஒரு தேவாரம் சுந்தரமூர்த்தி நாயனாரோடது. அதுல சொல்லும் போது மில்லிற் கொன்றை அணிந்தவனே, அந்த கொன்றை பூவை விசேஷமா சொல்லுவான். அதை பூஜை பண்ணி அந்த ரோக நிவர்த்தி ஆச்சு. சிவபெருமான சந்திரன் சொன்னா, என்னை யாருமே தொடக்கூட மாட்டேங்கிறார், என்னை யாருமே தேவதையா மதிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒண்ணு. அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு பகவான் ஜவான்னு சொல்லி அந்த சந்திரன் எடுத்து ஜட மேல வச்சிருந்தானா. அந்த சந்திரன் எடுத்து ஜட மேல வச்சிருந்ததுனால எல்லாரும் நமஸ்காரம் பண்றது சிவபெருமானுக்கா சந்திரனுக்கா? மதிக்க மாட்டேங்கிறா, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு உடனே நமஸ்காரம். மகாபாரதத்துல கிருஷ்ணனை யாருமே பகவான் ஏத்துக்க மாட்டேன்னுட்டான் ராஜாக்கள்லாம். அதனால என்ன பண்ணினார், தர்மபுத்திரர் ராஜசூயம்னு ஒரு யாகம் பண்ணினார்.
அந்த ராஜசூயம்ங்கிற யாகம் யாரு பண்றாளோ அவளுக்கு கீழே தான் எல்லாரும் மற்ற ராஜாக்கள்லாம். ஒத்துண்டா சரி, ஒத்துக்கலைன்னா சண்டை போட்டு அவனை ஒத்துக்க வைப்பான். அது மாதிரி உலகத்துல உள்ள எல்லா ராஜாவையும் ஒத்துக்க வச்சு எல்லா ராஜாக்களுக்கு மேல நான் ராஜான்னு காண்பிச்சு பட்டாபிஷேகம் ஆன கையோட கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணி நான் கிருஷ்ணனுக்கும் கீழேன்னு காமிச்சான். இவாள்லாம் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன போதும் இவர் என்ன பண்ணார்னால் எனக்கு மேல கிருஷ்ணன், அதனாலதான் அக்ர பூஜை பகவானுக்கு பண்ணினது. அதை பொறுக்காம தான் சிசுபாலன் கண்டபடி பேசினான் அப்படின்னு மகாபாரதத்துல உள்ள விஷயம். ஏன்னா மகாபாரதத்தை நீங்க கேட்டுருப்பேன், கல்யாணராமன் வந்து சொல்லியிருக்காளே உங்களுக்கு விஸ்தாரமா. இதை சொன்னாரான்னு தெரியல எனக்கு, விஸ்தாரமா சொல்லியிருப்பாரு. மகாபாரதத்துல உள்ள சரித்திரம் இது. நமஸ்காரம் பண்ணி தன்னை விட பகவான் சக்தி அப்படிங்கிறத காண்பிச்சான். அது மாதிரி இந்த இடத்துல சந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணினா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினா எல்லாரும் சந்திரனுக்கும் சேர்ந்துதான் நமஸ்காரம் பண்ணியாகணும். அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய முதல் தேவாரத்துல சொல்லும் போது பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, முதல் ஆரம்பமே பிறை சூடின்னு ஏன் சொல்லுவானே. இந்த பித்தன்கிறது அவர் சரித்திரத்தோட சம்பந்தப்பட்ட வார்த்தை. என்ன பேசுறையே நீ பித்தனான்னு அவர் கேட்டார், அதனால அந்த பித்தன்கிற பேர்லயே பாடுன்னு சிவபெருமான் சொன்னார், அதனால அவர் ஆரம்பிச்சார்னு சொல்லலாம். பிறை சூடின்னு சொல்லுவானே அப்படின்னா நான் பண்ண தவற மன்னிச்சவன். சந்திரன் பண்ண தவற மன்னிச்சு தலையில உட்காந்து வைக்கலையா, அதனால பிறை சூடி அப்படிங்கிறார். அந்த இது சரித்திரம். ஆனா இங்க சொன்ன விஷயம் அது இல்லை, யோக சாஸ்திரம். அதுக்காக தான் இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசத்தை சொல்றேன். அம்பாளுக்கும் தலையில சந்திரன் உண்டு, சிவபெருமானுக்கும் தலையில சந்திரன் உண்டு. எதர் சகசிராராபி வருஷினி நமஹா அப்படின்னு ஒரு அர்ச்சனை லலிதா சகஸ்ரநாமத்துல. நம்மளுடைய சரீரத்தை வந்து 7 சக்கரங்களா சாஸ்திரங்கள்ல பிரிக்கிறார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ, சகசிராரம்னு யோக மார்க்கத்துல யோக சாஸ்திரத்துல மூலாதாரத்துக்கு இந்த தேவதை, மூலாதாரம், சுவாதிஷ்டானத்துக்கு இந்த தேவதை, மணிபூரத்துக்கு இந்த இப்படி சொல்லிட்டே வரது. ஆரம்பத்தையும் கடைசியும் சொல்றேன், ஏன்னா அது பெரிய விஷயம் சப்ஜெக்ட். மூலாதாரத்துக்கு தேவதை தான் கணபதி. மூலாதார க்ஷேத்திரஸ்திதம் தீக்ஷிதர்வாளுடைய கீர்த்தனை. வாதாபி கணபதினு சொல்ற முதல்ல அந்த கீர்த்தனையில சொல்லுவாள் தீட்சிதர், மூலாதார க்ஷேத்திர ஸ்திதம் அப்படின்னு. அதனாலதான் ஆரம்பிச்சா முதல்ல கணபதி பேர் தான் ஆரம்பிக்கணுங்கிறது. எதை ஆரம்பிச்சாலும் கணபதிக்கு ஆரம்பிக்கணுங்கிறது. அதனாலதான் இப்படி பிள்ளையார் சுழின்னு போடுற மத்தியில இப்படி ஆரம்பிச்சு அது பிரணவத்தினுடைய அடையாளம்னு சொன்னாலும் அந்த குண்டலினிங்கிற சக்தி அப்படிதான் இருக்கு. அப்படி சுழிச்சு இருக்கு. அதை காமிக்கிறதுக்காக அதுலேருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் மனசு, அகங்காரம், அதுக்கு அடுத்த நிலை அப்படிங்கிறது ஆனந்தம். இந்த சகசிராரம்ங்கிற இந்த சிரஸ்ல உள்ள அந்த சக்கரத்துக்கு தேவதையாக பரமேஸ்வரன், பார்வதி 2 பேரும் இருக்காங்க. பொதுவா கீழே மூலாதாரத்துல தாமரை தான், எல்லாமே தாமரை தான். இப்படி இருக்கும். யோகத்தினால இப்படி திருப்பிக்கணும். 8 இதழ், அதுக்கு அடுத்தது 16 இதழ், இப்படி சொல்லிட்டே வரத்தே இந்த இடம் வரத்தே 1008 இதழ். சகசிராரம்னு அதனாலதான் பேர். 1000 இதழோட கூடின தாமரையில தான் அம்பாலும் உட்கார்ந்து இருக்கா. இதெல்லாம் சாஸ்திரம் சயின்டிபிக்கா சொல்ற. அங்க ஒரு சுரப்பி இருக்கு. நாம 20 வயசு பரியந்தம் நாம் வளர்றதுக்கு அதுதான் சுரக்கிறது. உடம்பு வளர்ச்சிங்கிறது அது சுரந்தாதான் வளர்ச்சி. அது நின்று போயிடுதுன்னா அப்புறம் பரிணாமத்தை தான், பெருக்கிறது தான், விருத்தி கிடையாது, பெருக்கிறது தான் அதுக்கப்புறம். அதனாலதான் 25 வயசானோடனே முத்த ஆரம்பிக்கிறது பாருங்க. உடம்பு இப்படி குறுக்கு வாக்கல பெருக்க ஆரம்பிப்போம். அது பிறகு அப்படி இருந்தவன் அப்புறம் ஆச்சுன்னா சுருங்க ஆரம்பிப்பான். இதெல்லாம் இயற்கையோட ஷட்விகாரம். அதுல அந்த வளர்ச்சியை கொடுக்கிற சுரப்பி இருக்கு.
இது 25 வயசுல 20, 22, 24, 26 இதோட நின்று போயிடும். இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு அது இன்னி பிறந்த மெடிசன்ல கண்டுபிடிக்கல. யோக மார்க்கத்தில் ஒரு வழி இருக்கு. அது என்ன வழின்னா, அந்த நாக்கு, நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கோங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நாக்கு இருக்குதுல, அதை அப்படி தினம் அரை மணி நேரம் போல அப்படி இழுத்து இழுத்து பழகணும். நாக்கு பிடிச்சி இப்படி இழுக்கணும். இழுத்தா அது பழகும். நீ நாம் எப்படி பழகிறோமோ அப்படிதானே, புலன்கள்லாம் நாம் எப்படி பழக்கிறோமோ அப்படிதான். அதை சின்ன வயசுலேருந்தே இழுத்து 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 பழகினோம்னா அந்த நாக்கு நீளமாகும். நீளமாறதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன். மூக்க தொடுவே இல்லை, நீங்க யாராவது தொட முடியுமா? முடிஞ்சவாழ சொல்றேன், பெரும்பாலா முடியாது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ண இதுமாரி ஜேஷ்டையெல்லாம் பண்ணுறாங்க, தீட்சை சொல்லாதீங்க. யோக மார்க்கத்துக்காக காமிக்கிறதுக்காக பண்ணினேன். அதை இழுத்து 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 பண்றதே. இன்னும் சில பேர் சிவானந்தாலாம் கீழே அறுத்து விட்டுருவோம். அதெல்லாம் கொடூரம் இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயம். அதை பண்ணினா என்ன, அதுல என்ன, அந்த நாக்கை மடிச்சு உள்ள கொண்டு போய் மேலே செலுத்தினோம்னா பழையபடி அதை ஆக்கிவிட்டாங்க அந்த சுரப்பு. இது யோக மார்க்கத்துல ஒரு ஜென்மாவிலையோ 2 ஜென்மாவிலையோ எப்பயோ. அப்புறம் பார்த்தா இன்னும் 16 வயசா இருக்கும், அமிர்தத்துவம் வந்துடும். இது அப்படி பண்ணின உடனே அந்த சுரப்பிலேருந்து ஒன்று சுரக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு அமிர்தம்னு பேர். இந்த அமிர்தத்தை சுரக்கிறது பொதுவாக நம்ம உடம்புல வளர்ச்சியை கொடுக்கறது. ஜீவனா இருக்கிறவன் சூரியன், வளர்ச்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிறவன் சந்திரன், போஷணத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறவன் சந்திரன், ஜீவனத்துக்கு தான் சப்போர்ட்டு சூரியன். அந்த சந்திரன் அமிர்த தாரத்தை வருஷிக்கிறான். அதனால்தான் சகசிராராவி வருஷின்யை நமஹா அப்படின்னு வருது. அந்த சகசிராரத்துல உட்கார்ந்து அமிர்தத்தை வருஷிக்கிறான். 2 பேரும் அந்த சந்திரனுடைய வடிவமா இருந்து அமிர்தத்தை கொடுக்கிறவர்களா சகசிராரத்துல இருக்கிறதுனால கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம். அதுக்கு அடுத்தது நிஜதப பலாபியாம். ஒத்தருக்கு ஒத்தர் தவம் பண்ணி அடைஞ்சவர்கள். சிவபெருமான குறிச்சு பார்வதி தவம் பண்ணினான் அப்படிங்கிறது பிரசித்தம். சிவபெருமான குறிச்சு வாழ்க்கையே இருக்கு பாருங்க. இந்த கல்யாண வாழ்க்கை இருக்கே, அது உங்க சாமர்த்தியத்துல அமையவே அமையாது. அதெல்லாம் உங்களுக்கு சாமர்த்தியமே இருப்பிடாது, சுழிதான். சில பேர் சொல்லுவான், இந்த ஜோசியல்கிட்ட போய் காமிப்பா சில பேர், எனக்கு என் பொண்டாட்டிக்கும் ஒரே சண்டையா இருக்கு அப்படின்னு உடனே எப்ப காமிப்பான்னு தெரியுமோ, ஷஷ்டத்தை பூர்த்தி ஆனப்புறம். ஷஷ்டத்தை பூர்த்தி ஆனப்புறம் ஜாதகத்தை கொண்டு காமிப்பான், ஒரே சண்டையா இருக்கு அப்படின்னு. அதுக்கு இவன் காமிச்சதை விட ஒரு விசேஷம் சொல்றான். அதுல அதுக்கு அந்த ஜோசியர் சொல்லுவது, இந்த ஜாதகமே பொருந்தாது, இதை யார் சேர்த்தான்னு கேட்பறவன். இந்த ஜாதகமே பொருந்தாத ஜாதகம் வச்சு இவனை சொல்றதா அவனை சொல்றதா மஞ்சப்பைய வச்சுட்டே அலைவாசல் பைத்தியங்கள். ஜாதகம் 3-4 சமயம் தான் பார்க்கணும். எப்ப பாரு அதை போட்டு நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. குழந்தை பிறந்தா ரஃபா எழுதி வச்சுக்கணும், பாலாரிஷ்டம் இருந்தா பார்க்கணும், மற்றதெல்லாம் நாள் பார்க்கறது வேற. கல்யாணத்துக்கும் ஜாதகம் பார்க்கணும்னு இல்லை. ஜாதகத்தை பொருத்தத்தை பத்தி சொல்லவே இல்லை ரிஷிகள். என்ன இப்படி சொல்றேன்னா, பிரமாணம் சொல்றேன். பந்துஷீல லட்சண சம்பன்னா அரோகாம் உபயச்சேதா பந்துஷீல லட்சண சம்பன்ன ஸ்ருதவான் அரோக இதிவர சம்பத். அவஸ்தம்பரோட சூத்திரம். அங்க அவர் பந்துக்கள்னு தான் சொல்றாரு. உனக்கு தெரியாத பொண்ண கல்யாணம் பண்ணாதேங்கிற. நீ உனக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதை நம்ம நடைமுறையில வச்சுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சாஸ்திரம் சொல்றது, இன்னைக்கு டாக்டர் எல்லாம் சொல்றான் நெருங்கின பிளட் ரிலேஷனை கல்யாணம் பண்ணக்கூடாது. அது சாஸ்திரமே சொல்றது. பந்துக்கள்ங்கிறாரே அடுத்ததுதான் வருவது. அந்த மாதிரி சர்க்கிள்ல வரும்போது நாம சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகி அந்த கோத்திரம் சௌலம் சீலம் சௌசீல்யம் என்ன புத்தி லட்சண ஔதாரிய ரூபசீல குணாசிரயாம். ருக்மிணி கல்யாணத்துல ஜோடி பொருத்தத்தை சொல்லும் போது
இவரை பத்தி எப்படி இருக்கு, அவரை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ரெண்டையும் எப்படி பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக சொல்றார். தாம் புத்தி லட்சண ஔதாரிய ரூபசீல குணாசிரய, இதுதான் பார்க்கணும். நல்ல புத்திசாலியா இருக்கணும், லட்சணமா இருக்கணும். லட்சணம் வேற, அழகு வேற. லட்சணமா இருக்கும் குழந்தை, அந்த ஸ்திரீத்துவமா, குடும்ப பாங்கா. அப்படி எடுத்த பார்த்த உடனே குழந்தை, சகோதரி, அம்மா அப்படின்னு பார்க்கிறவாளுக்கு தோன்றா மாதிரி இருக்கணும் அந்த பாவம் அப்படிங்கிறது. என்ன ஃபேஷன் ஷோவா நடத்த போறோம்? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது மாதிரி இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். இல்லை இவன் எப்படி தெரியுமா இருக்கான், அக்னி பகவானை குறிப்பாட்டி இருட்டு ரூம்ல வச்சா மாதிரி இருக்கான். இவன் போடுற கண்டிஷன்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒரு காலத்துல, இப்ப அள்ளி ஒரு காலத்துல பணக்கார ஆளுக்கு கல்யாணம் ஆச்சு, அப்புறம் படிச்ச வாழ்க்கை கல்யாணம் ஆச்சு, அப்புறம் வேலைக்கு போற வாழ்க்கை கல்யாணம் ஆச்சு, அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு போற வாழ்க்கை கல்யாணம் ஆச்சு, அப்புறம் பேங்க் செக்டர்ல வேலைக்கு போற வாழ்க்கை கல்யாணம் ஆச்சு, அப்புறம் ஐடியில வேலை போன வாழ்க்கை கல்யாணம் ஆச்சு. இப்ப என்ன, இந்த ஒரு படத்துல சொல்லுவானோ, இது பெட்ரோல்ல ஓடுது, டீசல்ல ஓடுது, இது மண்ணெண்ணெய்ல ஓடுது, குடாயில ஓடுது, இப்ப எதுல ஓடுறதுன்னு அதுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது மாதிரி இப்ப என்ன இருந்தா கல்யாணம் ஆகணும்னு யாருக்குமே தெரியாது. என்ன இருந்தா இவளுக்கு கல்யாணம் ஆகும், இந்த பையனுக்கு என்ன இருந்தா கல்யாணம் ஆகும்னு தெரியவே தெரியும். அதிருஷ்டம் இருக்கணும், அவனுக்கு யோகம் இருக்கணும், அது இருந்தாதான் கல்யாணமே தவிர. எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஜாதகத்தை காமிச்சா பொருத்தம் இல்லைன்னு சொல்றாப்புல. இந்த பொம்மநாட்டி இன்னொருத்தர் மேல ஒருத்தன் குத்தத்தை சொன்னாலே அவன் அயோக்கியம். நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னொருத்தர் மேல குத்தத்தை ஒருத்தன் சொன்னாலே அவன் அயோக்கியம். உன்னோட விவகாரம், உன் வாழ்க்கை எப்படி அமையணுங்கிறது நீ பிறக்கிறதே தீர்மானம் ஆயிடுறது. உனக்கு பொண்டாட்டி இப்படிதான், நீ எந்த ஜாதகத்தை செலக்ட் பண்ணாலும் இப்படிதான். அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு யோசனை பண்ணும். கலத்திர காரகன் அப்படிங்கிறவன் சுக்கிரன். லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம்னு பேரு. ஜோசியத்துல ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போறேன். லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்துக்கு கலத்திர ஸ்தானம்னு பேரு. கலத்திர காரகன் வேற, கலத்திர ஸ்தானாதிபதி வேற. புத்திரகாரகன் குரு, மனக்காரகன் சந்திரன், பிதிர்காரகன் சனி, ஆத்மகாரகன் சூரியன், ரிணகாரகன் ரோககாரகன் செவ்வாய். இதெல்லாம் வச்சு பார்க்கணும். இந்த 7ஆம் இடத்துக்கு யாரு வேணாலும் வருவா. சந்திரனும் வருவா, சூரியனும் வருவா, அதிபதியா வருவா. லக்னத்தை பொறுத்து மாறும். மேஷ லக்னத்தையோ விருஷ லக்னத்தையோ எடுத்துட்டேன்னா 7ஆம் இடம் சுக்கிரனோட வீடு. அங்க கலத்திர காரகன் எவனோ அவனே கலத்திர ஸ்தானாதிபதி. அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அந்த லக்னம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும். நீங்க எந்த பண்ண கல்யாணம் பண்ணாலும் அப்படிதான். ஒழுங்கா சுக்கிரன் எழுந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சுக்கிரன் சரியா இல்லைன்னு வச்சுக்கோ. பொதுவா ஜாதகத்துல சுக்கிரன் சரியா இல்லைன்னாலே பிரச்சனையா இருக்கும் கல்யாண விஷயத்துல. அதுவும் இதுல கலத்திர நான் சொன்ன 7ஆம் இடத்துக்கு அதிபதியா இருந்துட்டாருன்னா பிரச்சனையா இருக்கும். ஈஸியா உள்ள பரிகாரம் சொல்றேன். பொம்மநாட்டிகளா இருந்தா நித்தியம் கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்னா போதும். நித்திய குழந்தைகளுக்கு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்துடணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம ஹை லெவல்ல நம்ம ரிஷிகள் நமக்கு நாலெட்ஜை கொடுத்துட்டு போக, நாம கீழேருந்து ஏபாராப்பிலேருந்து இன்னொருத்தன் சொன்னதை கேட்டு ஆரம்பிக்கிறோம் வாழ்க்கையை. குழந்தைகளுக்கு இதை பார்த்து இதை சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி ஆண் குழந்தைகளா இருந்தா லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களை சொல்றான். உபநயனமானவாளா இருந்தா ஸ்ரீ சூக்தம் சொல்லி கொடுக்கணும். ஸ்ரீ சூக்தம் 2 பேரை சொன்னாலே 75% சரியா போயிடும். ஒரு 25% பிரச்சனை இருக்கதான் இருக்கும். அது மாற்றவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் 100% மாற்றிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு சக்தி கிடையாது. நாம தெய்வம் கிடையாது. மழை பெய்யாம இருக்க முடியாது, நம்மளால செய்ய முடியாது. நம்ம மேல மழை படாம இருக்கிறது கூட பிடிச்சிக்கலாம். அது மாதிரிதான் வாழ்க்கை. இஞ்ச தபஸ் பண்ணி கணவனும் மனைவியும் வரணும்னு சொன்னேன். அதுக்குதான் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சது. பார்வதி 5 வயசுல சிவபெருமானை குறிச்சு தவம் பண்ணினாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானும் தவம் பண்ணினான். இந்த தக்ஷனுடைய பெண்ணான சதியானவள் சரீரத்தை விட்டுட்டு அவதான் பார்வதியா வந்தா. அந்த சதியை விட்டு பிரிஞ்சு பார்வதி கல்யாணம் நடக்கிற அந்த நடுப்புல உள்ள காலத்துல தத்ராக்னிமதாய சமித்தம் நாளைக்கு வரும் பார்வதி கல்யாணத்துல. ஸ்வமேவ மூர்த்தியந்தரமஷ்டமூர்த்தி
ஸ்வயம் விதாதா தபஸ ஃபலானாம் கேனாபி காமேன தபஸ்சார. தவம் பண்ணினார்னு இருக்கு. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் தவம் பண்ணி அடைஞ்சதுனால நிஜ தப பலாபியா. அப்பதானே உழைச்சு கஷ்டப்பட்டு உன்னை சம்பாதிச்சாதானே வேல்யூ புரியும். அது அப்படியே கிடைச்சிருக்குமே எப்படி புரியும்? புரியவே புரியும். அதனாலதான் பரதேச கோலமே. கல்யாணத்துக்கு முன்னாடி பரதேச கோலம்னு குடும்பத்தில் இது ஒரு சம்பிரதாயமா வச்சிருந்துக்குவான். முன்னாடி என்ன தெரியுமா பண்ணுவா? படிச்சு முடிச்ச உடனே ஊர்ல வெளியில இறக்கி விட்டுருவா. சோத்துக்கு மண்ணாடி கல்யாணம் சந்தியில நின்று பிண்டம் பெருங்காயமாகி கல்யாணம்னா எவ்வளோ அவசியம்னு அவன் உணர்ந்த பிறந்தான் அவன் கல்யாணம் பண்ணணும். ஓ, கல்யாணத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவமா, சாப்பாடு இவ்வளோ கஷ்டமா கிடைக்கிறது. இப்ப என்ன ஹோட்டல் இதுன்னு எத்தனை நாள் ஆகும்? ஒரு குண்டை இஸ்ரேல் இந்த பக்கமா போட்டான்னா தெரிய போச்சு எல்லாம். அதனால இதெல்லாம் லாங் லைஃப் உள்ள விஷயம்லாம் நினைச்சுக்க வேண்டாம். இப்ப கிடைக்கிறதெல்லாம் நிரந்தரம் இல்லை. நாம 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி வாழ்ந்த லைஃப் ஸ்டைல் தான் நிரந்தரமானது. அதை மனசுல ஓடிட்டே இருக்கணும், அதுக்கு பழகிக்கணும். இது இருந்தாதான் வாழ்வேன் அப்படிங்கிறத காட்டிலும் இது இல்லாமையும் வாழ்வேன் அப்படிங்கிறத பழகிக்கணும். ஆச்சாரியால் சொல்றாளே, தெய்வத்தின் குரல் ஒரு அத்தியாயம் ஒரு நாளைக்கு படிக்கணும், குழந்தைகளுக்கும் உட்காந்து வச்சு சொல்லணும். அதை தாண்டி ஒரு புராண இதிகாசங்கள்லாம் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கொட்டியிருக்காள் ஆச்சாரியர். அது ஒரு விஷயம் சொல்றால், ஒரு சாமான வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி இது இல்லாம நாம ஜீவிக்க முடியாதா? இங்க பெரியப்பா ஒருத்தர் இருந்தா, அவர் அப்படிதான். ஒரு சாமான கேட்டா உடனே வாங்கி தர மாட்டார். 4 நாள் ஓடட்டுமே அந்த சாமான் இல்லாம. ஏன்னா அது இல்லாம வாழ முடியாத, அது இல்லாம வாழலாமே. அது இருந்துதான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. இதை நாமே தீர்மானம் பண்ணிக்கணும். இப்ப ஒரு சின்ன உதாரணம் பிராக்டிக்கலுக்கு சொல்லிட்டு போறேன். நான் பொதுவாக அரசியல் பேச மாட்டேன், சினிமா பேச மாட்டேன், ஏன்னா பகவத்குணம் சொல்ல வந்த இடம். ஆனா ஜனங்களுக்கு சொன்னாலே புரிய மாட்டேங்கிறது. இப்ப மத்தியபானம் மதுக்கடைகளை மூடினா செத்து போயிடு வாங்குற ஆபத்துல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கொரோனா போது 10 மாசம் ஒண்ணுமே இல்லாம தானே எல்லாரும் இருந்தா. எப்படி உயிர் குழைச்சா? அத்தனை பேரும் ஜீவிச்சிருந்தாலே. அங்கங்க வியாபாரங்கள் தான் நடந்ததே தவிர, இப்ப எதெல்லாம் இல்லைன்னா நாம உயிரை விட்டுருவோம்னு சொல்லுமே, அதெல்லாம் இல்லாம இருக்குது. இருக்க முடியும், இது இல்லாமே நாம் இருக்க முடியுங்கிறத பழகிக்கணும் நாம. அது மாதிரி பழகினாதான் அதோட வேல்யூ புரியும். வேஸ்ட் பண்ண மாட்டோம். சாமான உற்பத்தி பண்றதை விட பாபம் அந்த பொருளை நாசம் பண்றது பெரிய பாவம். நாசம் பண்ணவே கூடாது. இந்த 2007-8 ஒரு ஃபைனான்சியலான ஒரு பேக் வந்தது பார்த்தீங்களா, வேர்ல்டு முழுக்க. அந்த நியூயார்க் டைம்ஸ்ல ஒருத்தன் ஆர்டிக்கல் எழுதினான். அவனோட கிராமத்துக்கு, அந்த எடிட்டரோட கிராமத்துக்கு அவன் போனா அவன் அப்பா கிராமத்துல இருக்கார். அங்க அந்த வீட்டுல பழமையான வீடு, அதுல 2 நாள் தங்குறாவும். தங்கும்போது அங்க ஒரு எலி பிடிக்கிற அந்த சாதனம் இருக்கு. அது ரொம்ப பழசாகி இருந்தது. உடனே இவன் என்ன பண்ணா, அதை தூக்கி ஓரத்துல வச்சுட்டு புதுசா ஒன்று அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மாங்கிறதுனால புதுசா வாங்கி வச்சான். இவர் வெளியில போயிட்டு வந்த அப்பா அதை பார்த்துட்டு, இதையே தூக்கி ஓர வச்சா அதை ஏன் வாங்கினேன்னு கேட்டார். இது பழசா போயிடுத்து அதனால வாங்கினேன்னா. வீணா போயிடுதான்னு கேட்டார். பழசா போயிடுத்தா வீணா போயிடுத்தான்னு கேட்டார். பழசாதான் போயிடுத்துன்னா உன்னோடத்த எடுத்துன்னு போகணும். அது வீணா போனா நான் வாங்கிக்கிறேன், பழசானதுக்காக தூக்கி போட்டுருவாள. நாம பண்ற தப்பே அதுதான். ஒன்று இருக்கிறதேவே இன்னொன்று வாங்குறது தான் திரும்ப. அது உபயோகம் இல்லாம போச்சுன்னா அந்த விஷயம் வேற. அதை விட 100 சொல்றேன். நான் ஒரு பெரிய மேதாவி இந்தியூர் சேர்ந்தவர் தான். அவர் சொன்னார், அமெரிக்கா மாதிரி வாழ கத்துக்கணும், கடன் இல்லாம செத்தான்னா அவன் பைத்தியம்னா. இன்னி பரியந்தம் இந்த தேசம் எத்தனை பொருளாதாரம், எத்தனை எதிரிகள் தாக்கினாலும் திரும்பி எழறதுக்கு காரணமே ராஜாக்கள் இல்லை. ராஜா மட்டும் காரணம் கிடையாது, நம்ம லைஃப் ஸ்டைல் தான் காரணம். நாம கடன் இல்லாம செத்தான்னா அமெரிக்கால அவன் வாழ்ந்ததுக்கு அடையாளமே கிடையாது. கடன் இருந்தா நாம தவிப்போம்.
நாளைக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு செலவு பண்றவனை போல முட்டாள் உலகத்துல யாருமே கிடையாது. நாளைக்கு பணம் வரும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி நீங்க செலவு பண்ற மாதிரி முட்டாளம். நம்ம கையில இருக்கணும், அதுலதான் அடுத்து செலவு பண்ணணும். இப்படி ஒரு லைஃப். ஏன்னா இந்த ஐடி குழந்தைகளுக்கு அவசியம் சொல்ல வேண்டியது. கண்ணு கால் முடியாம அலையிற இந்த வயசான அப்பா அம்மாவாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவ ரிட்டையர்ட் ஆகிறதே என்ன சம்பாதிச்சாலும் அதை அவன் ஸ்டார்டிங்ல அது மாதிரி 3 மடங்கு சம்பாதிக்கிறான். அப்படிங்கிறத ஃபைனான்ஸ் ரீதியா அவனை பலமா இருக்கிறதுனால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இதோட வேல்யூவே அவனுக்கு தெரியல. எல்லாம் ஆர்டர். ஒரு சின்ன பால் கூட இறங்கி போய் 10 அடி நடந்து கடையில் வாங்கிறது கிடையாது. அதுவும் ஒன்று ஆர்டர். இதுல சரி இது மாதிரி எல்லாம் கிடைக்கிற இடத்துலதான் இவன் இப்படி படுத்துறானே, இதெல்லாம் இல்லாத இடத்துல வீடு கட்டிட்டு வருவோம்னா அங்கேயும் வந்துடுறான். பிரம்மலோகத்துல இருந்து ஆர்டர் போட்டாலும் வந்துடுவான் போல இருக்கு. அமேசான், ஸ்விக்கி, அவன் வராத இடமே கிடையாது. தப்பு, அது ரொம்ப கரெக்ட் கிடையாது. அந்த மகிமை தெரிஞ்சு அதை அடையணும். அப்பேற்பட்ட மகிமை தெரிஞ்சு அடைஞ்சவர்கள் நிஜதப பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம். 2 பேருமே பக்தர்கள்ட்ட அவர்களுடைய கருணையை காண்பிச்சதுக்கு எல்லையே கிடையாது. பொதுவா தெய்வங்கள் சாட்சாத்காரமானது அப்படிங்கிறதே இந்த பக்கம் தெய்வத்தோட கருணை, இந்த பக்கம் பக்தர்களோட பக்தி. இது எப்போதும் ஒசத்தி இருக்கும், இது கீழே இருக்கும். அப்படிதான். எப்ப இது ஒசர்றதோ அப்ப இது தன்னை வெளிப்படுத்தும். எப்ப பக்தி மேலோட்டமாறதோ அப்ப தன்னை வெளிப்படுத்தும். சரி, அப்படின்னா என்ன சார் பக்தினா என்னன்னு தெரிஞ்சாதான புரியும். சிவாபியா 2 பேருக்குமே சிவான்னு பேர். சிவா அது ஸ்திரீலிங்கமாகவும் உண்டு, புல்லிங்கமாகவும் உண்டு அந்த சப்தம். அதனால சிவாபியாம் அஸ்தோத திரிபுவன சிவாபியாம், அஸ்தோக திரிபுவன சிவாபியாம். இவர்கள் 3 உலகத்துல உள்ள செயல்களுக்கு பலன்களை கொடுக்கிற பலதாதாவா இருக்கா. நாம பண்ற கர்மாவுக்கு பலதாதாவா இருக்கா. பொதுவா நாஸ்திகவாதிகள் உட்பட பதில் சொல்ல முடியாத ஒரு இடம் சொல்றேன். இந்த கர்மாங்கிற தியரியை ஒத்துக்காதது தான் நாஸ்திகவாதி. அவன் இந்து மதத்தை தான் அவன் எதிர்ப்பான். பொதுவா இந்த கர்மாங்கிற தியரி ஒத்துக்க மாட்டேன்பான். அப்படி சொல்றவன் கூட இன்னி பரியந்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆச்சரியமான விஷயம், தெய்வம் இல்லை, கோவில் இல்லை இப்படிலாம் சொல்றவன் கூட நாம செய்யற நல்ல காரியத்தை செய்யாதேன்னு சொல்றது கிடையாது. ஒரு ஏழைகளுக்கு உதவி பண்றதையோ, சாப்பாடு போடுறதையோ, கல்யாணம் பண்ணி வைக்கிறதையோ, வைத்தியத்துக்கு உதவி பண்றதையோ, குழந்தைகளை படிக்க வைக்கிறதையோ, இதெல்லாம் யாருமே பண்ணாதேன்னு சொல்றது இல்லை. எல்லாருமே பண்றான். இன்னும் சொல்ல போனா அதை பண்ணு, நீ பண்ணினா அதை செஞ்சா என்ன ஆகும்? புண்ணியம் தான் அவனுக்கு கிடையாது. எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவான்? நீ நன்னா இருக்க. கவனிச்சு கேளு. உதவி பண்றது தர்மம், அதை உதவின்னு அவன் சொல்றான். அங்க உதவிங்கிற பேர்ல அதை பண்றதில்லை. அது கர்மா. நன்னா இருக்கிறது பலன். இந்த 2ஐயும் கனெக்ட் பண்றது யாருன்னு தான் கேள்வியே. நீ அதை செஞ்சா உன்னை நன்னா இருக்கா மாதிரி பண்றவா யாரு? பேங்க்ல போய் நீ பணத்தை போட்டா அது அப்படியே குட்டி போட்டுருமா என்ன? அதை எழுதுறதுக்கு ஒரு மேனேஜர் வேணுமோ நாங்க. அது மாதிரி உன்னை நன்னா இருக்கா மாதிரி பண்றது யார் அப்படின்னா தெய்வம் தான். அது மாதிரி ஹிருதய பிரதேசத்துல ஹிருதி புனர் பவாபியாம் ஆனந்த ஸ்புரதனுபவாபியாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படிங்கிறான் பகவான். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஹிருதய பிரதேசத்துல இருக்கேன் அப்படிங்கிறான். அந்த ஹிருதய பிரதேசத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வங்களாக விளங்குற அந்த உமாமகேஸ்வரர்களை முழு முதற் கடவுள விட்டுட்டு சுத்ர தெய்வங்களை ஒருத்தர் பூஜை பண்ணுவாளா? நான் கேட்கல, ஆதிசங்கரர் கேட்கிறார்.